உறவுகளே, செல்வங்களே, நான் இந்த வீடியோவை ஆரம்பித்த உடனே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று. தாத்தா, என் உறவுகளே, என் உடன்பிறப்புகளே, என் செல்வங்களே, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆரம்பமே எங்களுக்கு தெரிஞ்சிடும் தாத்தா. நீங்கள் வந்த உடனே உங்களை பற்றி எங்கள் மனசில் வந்தது தான். உறவுகளே, உடன்பிறப்புகளே, செல்வங்களே அப்படின்னு ஆரம்பிப்பார். யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நானும் அதே மாதிரி உறவுகளே அப்படின்னா பற்றியா நான் சொன்ன மாதிரியே தாத்தா சொல்லிட்டாரு. அவரை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். அவரை கொஞ்ச நாள் இல்லை, ஒரு வருஷமாக பார்த்துன்னுக்குறோம் அவரை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சந்தோஷம். அந்த அளவுக்கு எனக்கு பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களே. ஓகே. ஓகே உறவுகளே, செல்வங்களே, நான் இந்த வீடியோவை ஆரம்பித்தது இன்னொன்று இப்படி சொல்கிறேன். என் மனசில் வந்தது, என்னுடைய வீட்டில் யாருன்னா பசங்க கட்டியோ அவங்க குழந்தைங்க மனைவி கட்டியோ அல்லது யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கூட சொன்னால் யாரும் என் பேச்சு கேட்கறதுக்கு இஷ்டப்படுறதில்ல. ஓ, அதெல்லாம் பழைய கதை எதனா சொல்லி என்னை ஊக்கப்படுத்தப்பட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பேஜாராக இருக்கும். என்னடா நம்ம அன்றைக்கி என்ன நடந்துச்சு அதை சொல்லாமா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஏதாவது இருக்குது அதை சொல்லாமா இதை சொல்லாமா யாருக்கு கேட்டால் சொல்லான்னு பார்த்தா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஏதோ எதிர்பாராத விதமாக இந்த வீடியோ கூகுள் வீடியோ வசதிக்கிறது எனக்கு எப்படியோ தெரிஞ்சுட்டு, சரி அதில் நான் பேச ஆரம்பித்தேன். என் மனசில் வந்ததெல்லாம் பேசலாம். என்னை தடுக்கிறவங்க யாரும் இல்லை. அதே சமயத்தில் சில உண்மைகளை தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னு சொல்லிவிட்டு மனசில் வந்ததெல்லாம் தவறான கருத்துக்களை உடன்பிறப்புகளுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்களையும் அனாவசியமாக பேசக்கூடாதுன்னு நான் எப்போது உஷாராக பேசுவேன். நான் ஏன் பிறந்தேன் இந்த நாட்டுக்கு நலமாக, நினைத்ததை முடிப்பவன் நான் அப்படின்னு நம்ம தலைவர் பாட கேள்விப்பட்டுக்கிறோம். அவர் பிறந்தது ஏன் நாட்டுக்கு நலமாக, நினைத்ததை நடத்தியை முடிப்பவன் அவர் பண்ணார். நம்ம என்னத்தை பண்ணோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. அப்புறம் சரி, நம்ம ஏதாவது செய்வேணும்னு எப்போது நினச்சின்னு இருக்குவேன். அதிலிருந்து தொடர்ந்து என்னுடைய நான் வேலை செய்யும்போது அதுக்கு முன்ன வேலை செய்த விட்டுட்டு பிறகு கூட நான் எப்போதும் நான் எதாவது பற்றி யோசிச்சுட்டே இருக்குவேன். இதை கண்டுபிடிச்சிட்டேன்னு நான் சொல்கிறது நீங்கள் தமாசா சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி எதை பற்றி யோசிக்குவேன். ஒரு முறை யோசித்தேன். எல்லோரும் நான் மைக்கோவில் இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இந்த டெஸ்ட் போர்டு அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு கவர்மெண்ட்டில். அவங்க பெங்களூர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி BDA அப்படியெல்லாம் வச்சுன்னு இந்த பெங்களூரில் எங்கெங்கே ஸ்லம் ஏரியா இருக்குது, சில காலி இடம் இருக்குது, அங்கெல்லாம் சைட்ஸுங்க லே அவுட் ஃபார்ம் பண்ணி அந்த சைட்ஸுங்களெல்லாம் பெங்களூர் மக்களுக்கு
தேவைக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு சைட் எல்லாம் இருக்குது அங்கே இங்கேன்னு. ரொம்ப பேர் என்னுடைய கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக ஏதோ எழுதி போடுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. நான் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு 10 பேர் அப்ளை பண்ணியிருந்தா அதில் 4, 5 பேருக்கு சைஸ் கிடச்சிரும். இந்த இடத்துல கோரமங்கலாவில் இந்த இடத்துல இவ்வளோ கிடச்சிச்சு, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பேருக்கு அலர்ட் ஆச்சுன்னு கொடுத்துருவாங்க. இன்னும் கிடைக்காதவங்க இன்னும் வேறு எங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது அவங்க அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஒருத்தர் 2 பேருக்கு கிடச்சிரும். நான் இவனுக்கு முதல்லேருந்து கட்சி வரலையும் இவனுங்களோட எழுதி போட்டுருந்தேன். எனக்கு ஒரு சைட்டும் கிடைக்கல. நான் என்னடா ஏதோ இவனுக்கு கிடச்சிச்சு, அவனுக்கு கிடச்சி, இங்கே கிடச்சிச்சு, அங்கே கிடச்சிச்சு, நம்மளுக்கு ஒன்றும் இல்லையே, நம்மளது கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்குது, வேறு இந்த குறுக்கு வழிங்கெல்லாம் எனக்கு தெரில. அவனுங்க யாருன்னா அப்ரோச் பண்ணி ஏதாவது எப்படியும் அவங்க சைட் வாங்கிட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரில. நான் ஏதோ கடவுளை பார்த்து நினச்சின்னு கேட்டு தான் சரி. நான் அப்படி இருக்கும்போது என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருத்தர் இருந்தான், சக தொழிலாளி. என்று நான் நெருங்கிய நண்பனாக்கா ரொம்ப தொடர்பு இல்லை, சக தொழிலாளி. நான் இந்த மனுஷனில் வேலை செஞ்சிருந்தான், அவன் வந்து அந்த மனுஷனில் வேலை செஞ்சிருந்தான். ஆனால் அவன் வந்து ரொம்ப சாமர்த்தியக்காரன். ஏதாவது ஒரு வேலையை அவன் நினச்சான்னா அதை செய்வான். அப்படி இருக்கும்போது ஒரு சொசைட்டி, கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, த ப்ராவிஷன்ஸ் எல்லாம் செல் பண்ணுறது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி எம்ப்ளாயீஸ்க்காக, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஒரு சொசைட்டியை ஆரம்பித்து அதை நல்ல விதமாக நடத்தின்னு இருந்தான். அவன் எனக்கு ரொம்ப பக்கத்து மஷினில் வேலை செஞ்சவன், நல்ல பழக்கம், அவ்வளோதான். ஒரு முறை நான் அவனை சந்தித்தேன், மீட் பண்ணும்போது வாயா லூயிஸ், எப்படி இருக்கிற, எப்படி பார்க்குற, ரொம்ப நாள் ஆச்சா பார்த்து, என்ன சமாச்சாரம் அப்படின்னு என்ன கேட்டான். ஈக்குவல் ஏஜ். நானும் அவனை இவனை சொல்கிறதில்ல, அவனுக்கு தப்பு இல்லை. அப்புறம் அவங்ககிட்ட நான் சொன்னேன், பேச ஆரம்பித்தேன். வாயா உக்கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் சேரில் உக்காந்தேன். அப்புறம் என்ன என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொன்னான் அவன். நான் சொன்னேன், விஜய், அவன் பேர் விஜய். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு யோசனை வந்துச்சு, அது உங்கள்கிட்ட சொல்லான்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நிழலிக்கு இப்போ பேசுறதுக்கு வாய்ப்பு வச்சுது அப்படின்னு. அவன் தமாஷா, வாயா சொல்லியா, சஜஷன், எப்போ பார்த்தாலும் சஜஷன் சொல்ல இருக்குவேன். அதுக்கு தகுந்த மாதிரி சில அவார்டுங்களாம் நீ வாங்கினக்கிற, இப்போ என்ன உனக்கு சஜஷன் ஐடியா வந்துச்சு, சொல்லுமா என்ன சொல்லு அப்படின்னா. சொன்னேன், இல்லை, இந்த டெஸ்ட் போர்டில் எல்லாருக்கும் சைட்ஸுங்கெல்லாம் இருக்குதுன்ட்டு அனௌன்ஸ் பண்ணி அவங்கெல்லாம் வாங்கிக்கிறாங்க. நான் எத்தனையோ முறை அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அது உங்கள்கிட்ட சொல்லலாம், அது உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஐடியா வச்சுலாம். சொல்லியா, விஷயத்த சொல்லியா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இந்த மாதிரி இங்கே எங்கன்னா ஒரு பெரிய லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டுங்கெல்லாம் இருக்குது, அது எங்கே பார்த்தாலும் காலியாக இருக்குது. அங்கங்கே ஒரு பழைய ஆளுங்க என்ன வீடு கட்டிட்டு மிச்சம் சைட்டெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி இந்த சைட்டுங்களெல்லாம் அங்கங்கே சைட்டுங்களாம் வாங்கி அதை பிடிஓ கிட்ட, செஸ் போர்டில் கிட்ட அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்கள ப்ராப்பராக லே அவுட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கி அதெல்லாம் நம்மளே மெம்பருங்களுக்கு சேர்த்து அந்த மெம்பர்களுக்கு நம்மளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமே. ஃபார் டெஸ்ட் போர்டில் வந்து திடீர்னு லட்சம் இவ்வளோ 1000 பேருக்கு அவங்க கொடுத்துருக்கான்னு நமக்கு கிடைக்கிறதில்ல. இங்கே நம்மளே மைக்கோவில் இருக்கிறவங்கெல்லாம் மெம்பர்ஸில் சேர்த்து இந்த மாதிரி சைட்டுக்கு போட்டு செல் பண்ணுறதுக்கெல்லாம், அதான் ப்ராஃபிட்டுக்கெல்லாம் இல்லை, ஆளுக்கு ஷேர் பண்ணி அது ஷேர் பண்ணிங்க எடுத்துக்கினாக்கா லோயர் ரேட்டில் நம்மளுக்கு சைட்டு கிடைக்குமே, அதை உன்னால் செய்ய முடியும்ப்பா அப்படின்னேன். அவன் அதெல்லாம் பெரிய விஷயம்ப்பா, அதெல்லாம் நம்ம கையில் ஆகுதில்ல, லேண்டுங்கெல்லாம் வாங்கணும்,
சைட்ஸ் போடணும், கவர்மெண்ட்டுக்கிட்ட அது இது நமக்கெல்லாம் ஆகாதுமா அது அப்படின்னா. ஏன்னா ஏதோ மனசில் வச்சு சொன்னேன், உன்னால் ஆகாது அப்படின்னா சொன்னேன். அப்புறம் சரின்ட்டு அந்த குரால் பேசினின்ட்டு போச்சு. அப்புறம் அவன் அந்த அந்த மினிட்ல அந்த டைம்லேருந்து அவன் தலையில் இது ஒர்க் ஆகி நின்றுச்சு. ஒர்க் ஆகி நின்றுட்டு சரின்ட்டு அவன் போய்க்கிறான். போயிட்டு வெளியில் போயிட்டு அந்தந்த ஏரியாவங்கெல்லாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் அந்த லேண்ட் ஓனர்ஸுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போயிட்டு இங்கே ஏதாவது லேண்டுக்கு தான் சேல் பண்ணுறதுக்குன்ட்டு ரொம்ப பேரை கேட்டுக்கிறான். அவங்க பாவம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கின்னு மிச்சம் பேருக்கு தான் லேண்ட் வச்சுருந்தானுங்க. அவங்களுக்கு சேல் பண்ணால் போதும் காசு வருமேன்னு சொல்லிட்டு, எந்த இருக்குது லேண்ட் இவ்வளோ பத்துக்குது, அங்கே பக்கத்தில் அவந்து கூட லேண்ட் இருக்குது, அவங்கள சேல் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இவன் தரான் அவன் தரான்னு சொன்னேன்னா பார்த்தாக்கா ஒரு எல்லாம் ஒரு 100 ஏக்கரா கிட்ட அவ்வளோ கிடைக்காம இருந்துச்சு. அப்புறம் அவன் சரிதான் சொல்லிட்டு அதை பற்றி திங்க் பண்ணி, சரி எல்லாருக்கும் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் அவங்க எங்களுக்கு லேண்ட் வேணும், நாங்கள் சைட்ஸ் போட்டு நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு லேண்ட் எல்லாம் நீ என்னென்னா பண்ணிக்கப்பா, எனக்கு நீங்கள் வாங்கினா போதும் சொல்லிட்டு அவனுங்க சைட்டை சேல் பண்ணுறானுங்க. இவன் வாங்கிட்டு இதை வந்து பிடிஏயில் போய்ட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் மைக்ரோ எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் நாங்கள் லேண்டுக்குது, இது லேஅவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்த பிறகு அந்த சைட்ஸுங்களெல்லாம் மெம்பர்ஸுங்களுக்கெல்லாம் அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான். எல்லா மெம்பர்ஸுங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான். அருமையான சைட்டு, ட்ரைனேஜ், வாட்டர் சப்ளை, இது அது என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு, அப்புறம் அவங்களாம் வாங்கிட்டு அவங்களாம் வீடு கட்டிக்கினாங்க. அதில் எனக்கும் ஒரு சைட் கிடச்சிது, எல்லாருக்கும் சைட்டு கிடச்சி. எனக்குரிய ஒரு 1000 பேர்கிட்ட எனக்கு ஒரு 1000 பேர்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்த வாங்கிட்டு ஒரு 1000 பேர்கிட்ட சைட்ஸுங்க கிடச்சிது. அந்த இடத்துல 1000 பேருக்கும் அவங்க வசதி பிரகாரம், கெப்பாசிட்டி பிரகாரம் மணி அரேஞ்ச் பண்ணி லோனு அது இது அவங்க கட்டிக்கிற பணம் எந்த வழியிலையும் பண்ணிவிட்டு அத்தனை 1000 பேரும் வீடு கட்டிக்கினாங்க. அப்புறம் அதெல்லாம் கட்டிட்டு இதுக்கு மைக்ரோ லேஅவுட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு அந்த இருக்குது. இப்போது அத்தனை 1000 வீடுங்க உருவாகிட்டு அப்பேற்பட்ட செழிப்பாக இருக்காங்க. எனக்கு அன்றைக்கி யோசனை வந்துச்சு. அதை நான் வந்து ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இவன் செய்வான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட. அவனும் யோசித்து பார்த்து பல இன்னல்களெல்லாம் அவன் சந்தித்தான். அவனால் முடியாது போச்சு. முடியாத பிறகு கூட மற்றவங்கெல்லாம் அதை எடுத்து அந்த வேலையெல்லாம் முடிச்சு இப்போ 10,000 பேர் மைக்கோலையோ ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாருங்க என் உடன்பிறப்புகளே, கடவுள் எனக்கு அந்த யோசனையை கொடுத்தாரு. அந்த யோசனை மற்றவங்க மூலியமா அமலுக்கு நடைமுறைக்கு வந்து 10,000 பேர், 10,000 குடும்பங்கள். இது பல வருஷங்களுக்கு முன்னே நடந்த விஷயம். 10,000 குடும்பங்கள் இல்லை, அவங்கவுங்க குழந்தைங்கள்லாம் அதை அனுபவிச்சுன்னு சந்தோஷமாக இருக்காங்க. நான் என் உடன்பிறப்புகளுக்கு என் வாழ்நாளில் என் உடன்பிறப்புகளுக்கு நான் பிறந்தது பயனாக இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய எனக்கு கடவுள் எனக்கு சக்தியை, திறமையை கொடுத்தாரு. அது என்னோட அடங்கி போச்சு. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தேன். ஓகே,
தேங்க்ஸ் காட். ஓகே. இந்த மாதிரி சில இன்னும் சிறு சிறு காரியங்கள் எல்லாம் நான் செய்துக்கிறேன். இதில் அதில் 10ல் 1 இது முதன்மையாக கூட நான் சொல்லலாம். இந்த ஒரு காரியத்தை செய்தேன். இது நான் சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமை இல்லை, பெருமை கூட. என்னை அறியாமல் நான் யோசித்தேன். அதை ஏதோ ஒரு செய்யக்கூடிய கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க இதை செய்ய ஆரம்பித்து இவ்வளோ பேர் சொந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஓகே. வணக்கம்.